விவாதம் இடை தொடர்கிறது. மாதுரு பாகன் என்கிற நூலை எழுதியிருக்கிற எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு திருச்செங்கோடு பகுதியில் பல்வேறு இந்து அமைப்புகளும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அந்த நூலை திரும்பப் பெறுவதாக அதனுடைய எழுத்தாளர் அறிவித்திருக்கிறார். இனிமேல் தான் எதுவும் எழுதப் போவதில்லை எனவும் அறிவித்திருக்கிறார். இது கருத்துரிமைக்கு எதிரான மிகப்பெரிய சதி என எழுத்தாளர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது குறித்து இன்று விவாதம் இடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதலாக நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் மதிமாறன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மதிமாறன். வணக்கம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளரினுடைய படைப்புக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. முன்வைக்கப்படுகிற காரணம் ஒற்றை காரணம், எங்கள் பகுதியில் நடக்காத ஒன்றை நடந்ததாக தனது கற்பனையில் தெரிவித்திருக்கிறார் பெருமாள் முருகன் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு எழுத்தாளருடைய பதில் என்பது ரொம்பவும் கவலை கழிக்கக்கூடிய ஒரு பதிலாகவும் இருக்கிறது. தான் எழுதவே போவதில்லை என அறிவித்திருக்கிறார். உண்மையில் இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது குறித்து நான் கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல விரும்பல. அவர் அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட ஒரு கேள்வி கூட இல்லை, ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். பெருமாள் முருகன் என்கிற இந்து ஒரு குறிப்பிட்ட இந்து மக்களை இழிவாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுன் சம்பத் என்கிற இந்து அதை கண்டிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை பெருமாள் முருகன் என்கிற இந்து கண்டித்ததுக்காக கவலைப்படுகிற அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோளா, இது தொடர்ச்சியாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை கண்டிக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ நாள் கண்டிக்காமல் இருந்திருக்கீங்கிறது அவருக்கு நான் வேண்டுகோளாகவே சொல்கிறேன். என்னை இந்துவாக இருக்கிற நான், இந்துவாக அறியப்படுகிற தோழர் குமரேசன், இந்துவாகவே இருக்கிற அர்ஜுன் சம்பத், இப்படி உட்பட்ட கோடிக்கணக்கான இந்துக்களை சூத்திரர்கள், வேசி மக்கள் அப்படின்னு மனு சொல்லியிருக்கிறார். இதை விட இழிவா ஒரு எழுத்தாளர் இந்து மக்களை அவமானப்படுத்தவே முடியாது. அது இன்னைக்கு நேற்று அல்ல, பல நூற்றாண்டுகளாக இந்து சமூகத்தில் இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்களை நான்காம் ஜாதியாக, சூத்திரர்களாக, வேசி மகனாகன்னு சொல்லி இன்று வரும் இருக்கிறது. அது சட்டத்தில் அதுக்கான அங்கீகாரமும் இருக்குது. அப்போ அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட நான் வேண்டுகோளாக சொல்வது என்னன்னா, ஒரு நாவலாசிரியர் இப்போ இருக்கிற ஒரு இந்துங்கிற பெருமாள் முருகன் எழுதுறதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுகிற நீங்கள், மனு என்கிற இந்து இப்படி கோடிக்கணக்கான இந்துக்களை குறித்து மிக இழிவாக, கேவலமாக அர்ஜுன் சம்பத் பற்றி, என்னை பற்றி, குமரேசனை பற்றி, இன்னும் நிறைய பேரை பற்றி மிக மோசமாக மனு எழுதியிருக்கிறாரு. வேத காலத்தில், வேதத்தில் இருக்குது, ரிக்வேதத்தில் இருக்குது. இப்போ அது குறித்தும் இதுக்கு அடுத்த கட்டமாக இதை விடவும் மிக கராராக மனு தர்மத்தை கொளுத்துவது, இந்துக்களை அவமானப்படுத்துகிற மனு தர்மத்துக்கு எதிராக போராடுவது என்கிற நீட்சியான போராட்டத்தை அர்ஜுன் சம்பத் செய்யணும்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கு. அவருடைய வேண்டுகோள் மனு தர்மத்தில் நால்வர்ணம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதில் சூத்திரர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மனு என்பவன் ஒரு மனிதன் அல்ல, பல மனுக்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். சமீபத்திலே கூட கலியுக மனுவாக இந்திய அரசியல் சாசனத்தை தந்த நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நெறிகளை வகுத்துக் கொள்கிறோம். இது மோசடி. மனுவையோடு அம்பேத்கர் ஒப்பிடாதீங்க. இது மோசடி இல்ல சார். அதாவது மனு தர்மத்தை கொளுத்தியவர் அம்பேத்கர் மோசடியை கண்டித்து